பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது கூட தினந்தோறும் மாறாக நிறைந்திருக்கிறதான எல்லா தெய்வ பிள்ளைகளையும் இயேசுவின் வல்லமை வெளித்தின் சார்பாக இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாக வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 34வது சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுகள் திறந்திருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் யாவரும் மீதும் நோக்கமாய் இருக்கிறதான கண்களாக காணப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறதை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அதே நேரத்துல இதே அதிகாரத்துல நாம் 21ஆம் வசனம் வாசிக்கும் போது, தீமை துன்மார்க்கனை நாம் ஆண்டுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. வேதத்துல யார் மேலாம் ஆண்டுடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி இருந்தது என்று சொல்லி சில நபர்களை குறித்து நாம் தியானிக்க முடியும், பார்க்க முடியும். தேவாதி தேவன் எல்லாரையுமே கவனிக்கிறார், எல்லாரையுமே ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா நீதிமான்களை அவருடைய கண்கள் அதிகமாக பார்க்கிறது நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் கவனிக்க முடியும். குறிப்பாக யோபு புத்தகத்திலே நாம் வாசிக்கும் போது, யோபு 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே யோபுவை குறித்து சொல்லும் போது நீதிமான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் என்று சொல்லப்பட்டிருந்த நிலைமையிலும் யோபுக்கு இருந்ததான அந்த பாடுகள், யோபுக்கு சரீரத்தில் இருந்ததான போராட்டங்கள் அதிகமாக இருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். இப்படி வாசித்துக்கிட்டே வரும்போது யோபுடைய நண்பர்கள் யோபுவை சந்தித்து பேசிக்கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி பேசிக்கொண்டு இருக்கிறதான வேளையில ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அடுத்து நாம் வரும்போது அதிகமாக யோபு மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். யோபுனுடைய அந்த சரீரத்தில் இருந்ததான அந்த வேதனையை விட இந்த யோபுடைய நண்பர்கள் குற்றச்சாட்டுகளை வைக்கிறதான காரியம் மிகவும் யோபுவை அதிகமாக பாதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். சரீரத்தில் இருக்கிற அந்த வழியை கூட அவர் தாங்கிட்டார். ஆனா அந்த குற்றச்சாட்டுகளை அதிகமாக வைக்கும் போது பல விதங்களிலே அவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். சில நேரத்துல சில வழிகளை நாம தாங்கிட முடியும், சிலருடைய வார்த்தைகளை நாம் தாங்க முடியாது. அது அதிக அளவுல வேதனையை தரும். இந்த இடத்துல நாம் யோபுவை நாம் பார்க்கும்போது யோபுடைய அந்த அந்த வேதனையை விட யோபுடைய மனநிலைமையை ஒரு மனுஷன் இருக்கிறான், நல்ல சுகமா இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து நீ பலவீனமானவன் என்று சொல்லி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மனதளவுல என்ன பண்ணிடலாம், ஒரு மனிதனை பலவீனப்படுத்திட முடியும். ஒரு மனிதன் நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறான், நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறதான ஒரு மனிதனை மனநிலைமையிலும் சரி, சரீர நிலைமையிலும் சரி, நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறவன் சரி, அடிக்கடி மனதளவில் காயப்படுத்தி வார்த்தையில சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனிதனை பலவீனப்படுத்திட முடியும். இது நம்ம அந்த மனதளவில் பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்தும் போது மனிதனை பலவீனப்படுத்திட முடியும். அப்படிதான் யோபுடைய நண்பர்கள் என்ன செய்றாங்க, 3 பேர் மாறி யோபுவை மனதளவில் எப்படியாவது அந்த மனதளவில் காயப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். யோபுக்கு வந்ததான அந்த போராட்டங்கள் ஆண்டவர் அந்த பிசாசு ஆண்டவருடைய அனுமதியின்படி ஆண்டவர் அனுமதித்தபடி பிசாசு காரியங்களை செய்தாலும் ஒருவேளை யோபுடைய நண்பர்களுக்குள்ள இருந்து அந்த பிசாசானவன் யோபுடைய மனநிலைமையை உடைக்கும்படியாக, யோபுடைய அந்த உறுதியை உடைக்கும்படியாக, அந்த அளவுக்கு குற்றப்படுத்தும்படியாக வார்த்தைகளை பேசும்படியாக கூட அந்த நண்பர்களை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா யோபு பல நிலைமையில போராடிக்கிட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
இறுதியில ஆண்டவரே இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறோம். யோபுக்காக ஆண்டவரை இறங்கி வந்து அங்கு கிரியை செய்கிறதை நான் பார்க்கிறோம். கிரியை செய்து யோபு அதாவது யோபு கிட்டத்தட்ட புலம்புகிற நிலைமைக்கு அவர்கள் பேசுகிறார்கள். யோபு புலம்புகிற நிலைமைக்கு அநேக இடத்துல நம்ம வாசிக்க முடியும். அநேக அந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். சில இடத்துல யோபு புலம்புவதை குறித்து நான் பார்க்க முடியும். அப்போ அந்த புலம்பத்தக்கதான நிலைமையில அவருடைய மனநிலைமையை மாற்றி விடுகிறதை நான் பார்க்க முடியும். கடைசியில ஆண்டவரை இறங்கி வந்து அத்தனை பேருடைய குற்றச்சாட்டுகளையும் முறியடிக்கிறதை நான் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஏன்? நம்மை சுற்றிலும் அநேகர் இருக்கிறார்கள், குடும்பத்தில் அநேகர் இருப்பார்கள், நம்மை அநேகர் குற்றம் சாட்டுகிறவர். நம்ம பக்கத்துல சரியான காரியங்கள் இருந்தாலும் ஆனால் நம்மை குற்றம் சாட்டுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறதான அந்த இடத்துல கர்த்தர் நமக்காக இறங்கி வந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்காக இறங்கி வந்து உதவி செய்கிறவராக இருக்கிறார். யோபுவை அதிகமாக குற்றம் சாட்டினார்கள், ஆனால் ஆண்டவரே இறங்கி வந்து குற்றம் சாட்டினதான அந்த மனிதர்கள் மீது தேவ கோபம் இறங்கத்தக்கதாக அங்க காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இறுதியாக யோபுடைய நண்பர்களுக்காக யோபு ஜெபிக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலைக்கு அங்க தள்ளப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இவ்விதமாக நாமும் அநேக நேரத்துல நம்முடைய குடும்பத்திலோ வேலை ஸ்தலத்திலோ அல்லது நாம் இருக்கிற இடத்திலோ நம்மை குற்றம் சாட்டுகிறவர்கள் நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவனுடைய கண்கள் நம்மீது நோக்கமாய் இருக்கிறபடியினாலே அவர் நமக்காக இறங்கி வந்து குற்றம் சாட்டுகிறவர்கள் நடுவிலே நம்மை நிலைநிறுத்தவும் உறுதிப்படுத்தவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் வழிநடத்தும் அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அநேக குற்றம் சாட்டுகிறவருடைய அந்த வார்த்தைகள் நம்முடைய மனநிலைமையை உடைக்கத்தக்கதாக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருக்கிறபடியினாலே நம்மை உறுதிப்படுத்துவார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை நிலைநிறுத்துவார். யோபு இறுதியாக யோபுவே அவருடைய நண்பர்களுக்காக ஜெபிக்க வேண்டியதான சூழ்நிலை, அந்த சூழ்நிலைக்கு அந்த யோபுடைய நண்பர்கள் தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருக்கிறபடியினாலே குற்றம் சாட்டுகிறவர்களின் நடுவிலே நம்மை அவர் வாழ பண்ணுவார், அவர் நம்மை உயர்த்துவார், அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அடுத்து நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஏன் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 21 அதிகாரத்துல 19 வசனத்துல அங்க வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 21:19 இங்கு நாம் இந்த பகுதியில் நாம் வாசிக்கும் போது அந்த ஆகாப் ராஜாவிடத்துல தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் பேசுகிறதான எலியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் பேசுகிறதான காரியத்தை நாம் பார்க்க முடியும். அங்கு நாபோத்துக்காக ஆண்டவர் இறங்கி கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே ஆண்டவர் செய்கிறதான காரியம், அங்கு தீர்க்கதரிசியை கொண்டு ஆகாப்போடு கூட கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நாபோத்துக்காக ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நாபோத் ஒரு தவறு செய்யவில்லை. அவனுடைய உரிமை, அந்த முன்னோர்களின் சொத்து என்பது நாபோத்துடைய உரிமை. அந்த உரிமையை அவன் விட்டுக் கொடுக்க முடியாது. அதன் நிமித்தமாக அந்த நாபோத் கொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நீதிமான்கள் மீது நோக்கமாய் இருக்கிற கர்த்தர் அங்கு இறங்கி கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அங்கு பேசி அங்கு நியாயம் செய்யும்படியாக, நீதி செய்யும்படியாக அங்கு இறங்கி வந்து கிரியை நடப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கு இறங்கி தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் ஆகாப்போடு கூட பேசி அந்த 19 வசனத்துல வாசிக்கும் போது ஆகாப்புக்கு அந்த நாபோத்தை கொன்றது நிமித்தமாக ஆகாப்புக்கு என்ன நடக்க போகிறது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய கண்கள் இதற்காக நோக்கமாக இருக்கிறது, நியாயம் செய்யும்படியாக.
நீதி செய்யும்படியாக அவர் இறங்கி வந்து கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். நாமும் அநேக நேரத்தில் நெருக்கப்படலாம், தேவையில்லாமல் நெருக்கப்படலாம், தேவையில்லாமல் போராட்டங்களை சந்திக்கலாம், தேவையில்லாமல் அநேக நபர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருக்கிறபடியினாலே அவர் நமக்காக இறங்கி வந்து நியாயம் செய்யும்படி, நீதி செய்யும்படி அவர் கிரியை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறபடியினாலே நாம் எதை குறித்தும் சோர்ந்து போகாதபடிக்கு தேவாதி தேவனையே, கத்தாதி கத்தரை மாத்து நாம் சார்ந்திருப்போமானால் அவரே நம் பட்சத்திலிருந்து நமக்கு நியாயம் செய்கிற ஆண்டவராக இறங்கி வந்து கிரியேட் செய்ய முடியும். அதற்காகவே அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறது, நீதிமான்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. அடுத்து நாம் பார்த்தோம்னால் யாத்திராகமத்துல 3ஆம் அதிகாரத்துல 4வது வசனம், அங்கு இந்த மோசையை ஆண்டவர் சந்திக்கிறதான காரியம். இந்த அடிக்கடி நாம் பிரசங்கத்துல கேள்வி நாம் அடிக்கடி கேட்டு இருக்கிறோம். தேவன் மோசை அங்கு சந்திக்கிறார், எதற்காக என்று சொல்லி நாம் பார்த்தோம்னால், அந்த இடத்துல தேவன் அந்த மோசையை சந்தித்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கத்தக்கதாக அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய கண்கள் நீதிமான்கள் மீதும் ஜனங்கள் மீதும் நோக்கமா இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நான் பார்த்தோம்னால், அடிமைப்பட்டு கிடக்கிறதான ஜனங்களை மீட்பில்லாமல் இருக்கிறதான ஜனங்களை, பல விதத்திலே போராட்டத்தில் இருக்கிறதான ஜனங்களை, நெருக்கப்படுகிறதான ஜனங்களை நீதிமான்களை கொண்டு கர்த்தர் சந்திக்கும்படியாக நீதிமான்கள் மீது அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. ஜெபிக்கிறதான, ஆண்டவரை அறிந்ததான நீதிமான்கள் மீது எதற்காக நோக்கமாய் இருக்கிறது? பல விதத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறதான ஜனங்களை சந்திக்கும்படி, மீட்டெடுக்கும்படி, விடுவிக்கும்படி, அவர்கள் அனுப்பப்படத்தக்கதாக, அவர்கள் ஜெபிக்கத்தக்கதாக, அவர்கள் விடுவிக்கிறவர்களாக மாறத்தக்கதாக கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது. மோசையை ஆண்டவர் அனுப்புகிறார். அனுப்பி அங்க ஆரோனையும் சேர்த்து அனுப்பி தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படி மோசையோடு கூட ஆண்டவர் பேசி அங்கு அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நீதிமான்கள் மீது அவனுடைய கண்கள் ஏன் நோக்கமா இருக்கிறது? சொல்றோம், நீதிமானை குற்றம் சாட்டுகிறவர்களுடைய அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்களாக்கி விடுவிக்கும்படியாக. 2வது, நீதிமான்களை தேவையில்லாமல் நியாயம் திருக்கிறவர்கள் நடுவிலே தேவனே இறங்கி வந்து அவர்களுக்காக நியாயம் செய்யும்படியாக. 3, பல விதத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறதான அந்த ஜனங்களை நீதிமான்களை கொண்டு கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. அடுத்து நாம் பார்த்தோம்னால் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல நாம் இந்த 1 நாளாகமத்தில் நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய கண்கள் எதற்காக நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம்னால், அவருடைய கண்கள் நீதிமான்களுக்காக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது. வேதத்துல நாம் அநேக பகுதிகளை நாம் பார்க்க முடியும். தம்முடைய பிள்ளைகளுக்காக, தம்முடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் அதிகமாக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். அநேக இடத்துல நாம் வாசிக்க முடியும். தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவனாக, வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். யாருக்காக? நீதிமான்களுக்காக தம்முடைய வல்லமையை தேவன் வெளிப்படுத்தி விளங்க பண்ணி தேவன் தம்முடைய மகத்துவமான காரியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். யாருக்காக? நீதிமான்களுக்காக அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். நாம் அதிகமாக தேவன் தம்முடைய வல்லமையை தம்முடைய ஜனமாகிய நீதிமான்களுக்கு தேவன் விளங்க பண்ணி அவர்களை ஆசிர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும்.
அடுத்து நாம் பார்க்கும்போது ஆதியாகமத்துல அந்த ஆகாரை குறித்து நாம் பார்க்கும்போது எதற்காக அவனுடைய கண்கள் நீதிமான்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஆகாரை குறித்து நாம் பார்க்கும்போது ஆகார் என்ன தவறு செய்தால், ஆகார் ஏன் துரத்தப்படணும், ஆகார் என்ன தவறு செய்தால், ஆகார் ஒருவேளை அங்க சாராளையும் உடைய ஈசாக்கையும் ஒரு மாதிரியாக பேசினாலும், ஆனால் துரத்தப்பட வேண்டியதுக்கு அவசியம் என்ன? ஆனால் இந்த இடத்துல துரத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆகார் ஆண்டவர் ஆகாரை சந்திக்கிறார். அவள் ஆண்டவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆகார் மீதும் அவருடைய குழந்தை மீதும் கர்த்தருடைய கண்கள் ஏன் நோக்கமாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம்னால், ஆகார் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக, அது மட்டுமில்லாமல் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாக, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லவள் ஆண்டவருக்கு பெயரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நான் உன்னை காண்கிற தேவன் என்பதை அவளுக்கு இங்கு வெளிப்படுத்துகிறது நான் பார்க்கிறோம். நான் உன்னை காண்கிற தேவன், உன் சூழ்நிலையை காண்கிற தேவன், உன் பிள்ளையினுடைய சூழ்நிலையை காண்கிற தேவன், நீ இருக்கிற சூழ்நிலையை காண்கிற தேவன், உன் வனாந்தரத்தின் சூழ்நிலையை காண்கிற தேவன் என்பதை கர்த்தர் ஆகாருக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்துகிறபடியினாலே அங்கு ஆகார் ஆண்டவருக்கு பெயரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். எதற்காக? நீதிமான்கள் மீது, தம்முடைய ஜனங்கள் மீது ஆண்டுடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி நான் பார்த்தோம்னால், அவரை அறிந்து கொள்ளும்படியாக, அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாக, கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக, கர்த்தரை குறித்து அதிகமாக அறிந்து கொண்டு அவரை ஆராதிக்கிற ஜனமாக மாறும்படியாக அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருக்கிறது. ஆகவே அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருக்கிறபடியினாலே, நீதிமான்கள் மீது நோக்கமாக இருக்கிறபடியினாலே, நம்முடைய சூழ்நிலைகள் பல விதத்துல இருந்தாலும் நாம் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருப்போமானால், கர்த்தரை மாத்திரம் நம்பி இருப்போமானால், அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாதபடி அவர் நம்மை நடத்தவும் ஆசீர்வதிக்கவும் வழிநடத்தவும் போதுமான கிருபை நிறைந்த ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நாம் அவரை சார்ந்து கொள்ளும் போது, அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமா இருக்கும் போது, குற்றம் சாட்டுகிறவர் நடுவிலே, நியாயம் இல்லாமல் நடந்து கொள்ளுகிறவர்களின் நடுவிலே ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்து கிரியை செய்து நமக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 4வது காரியம் சொன்னேன். 1 நாளாகமத்துல 16ஆம் அதிகாரத்துல 9வது வசனம், 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்துல 9வது வசனம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். 2 நாளாகமும், மன்னித்துக் கொள்ளுங்கள், 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரத்துல 9வது வசனம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அப்போ யாரெல்லாம் ஆண்டவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறார்களோ, உத்தமமாய் யாரெல்லாம் ஆண்டவரை பின்பற்றுகிறார்களோ, உத்தமமாய் யாரெல்லாம் ஆண்டவரை சேவிக்கிறார்களோ, அவர்கள் மீது அவனுடைய கண்கள் அவர்களுக்காக தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவர்கள் மீது அவனுடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறதை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்போ எதற்காக நீதிமான்கள் மீது ஆண்டுடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது, எதற்காக நம்மீது ஆண்டுடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம்னால், குற்றம் சாட்டுகிற நடுவிலே நாம் குற்றமற்றவர்கள் என்பதை விளங்க பண்ணும்படியாக. 2வது, நியாயம் இல்லாமல் நடந்து கொள்ளுகிற நடுவிலே கர்த்தர் நமக்காக நியாயம் செய்யும்படியாக. 3வது மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக. 4வது கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக. 5வது கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக, அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாக.
நீதிமான்கள் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது, அதே கண்கள் நம்மீதும் நோக்கமாய் இருக்கிறது. ஆகவே நம்மீது நோக்கமாய் இருக்கிறதான ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்ளுவோம். அவர் நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாக இருந்து நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே, அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, கிருபை நிறைந்த தேவனே, உன்னதமான ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீதிமான்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவனே, எங்கள் மீது உம்முடைய கண்கள் நோக்கமாய் இருந்து எங்களுக்கு நீங்க உதவி செய்கிறபடியினாலே, எங்களுக்கு நீங்க நன்மை செய்கிறபடியினாலே, ஆண்டவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்கிறபடியினாலே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்க எங்கள் மீது உடைய கண்கள் நோக்கமாய் இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் விலக்கி நடத்த போற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.